அது நிமித்தமாக அந்த விசுவாசிகளுக்கு விரோதமாக நீதிமன்றங்களை நாடினார்கள். அதாவது வெளியில அவிசுவாசிகள் இவர்களுக்கு விரோதமாக அதாவது பணத்தையும் அந்த பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடவில்லை. விசுவாசிகளுக்கு விரோதமாக நீதிமன்றங்களை அவர்கள் நாடினார்கள். இதுதான் அவருடைய உரிமைக்கான பிரச்சனை நிமித்தமாக அவர்கள் நீதிமன்றங்களை நாடினார்கள். முதலாவது ஏன் வழங்கப்பட்டார்? மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, இந்த உரிமைக்கான பிரச்சனை நிமித்தமாக அவர்கள் நீதிமன்றங்களை நாடினார்கள். அடுத்தது பாருங்க, அவரிடத்துல உள்ள கொரிந்திய சபைக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆவிக்குரிய பெருமை அவர்களிடத்துல காணப்பட்டது. கொரிந்திய சபையாரிடத்துல ஆவிக்குரிய பெருமை உடையவர்களாக 1 கொரிந்தியர் 4:8 இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களாக நலமாய் இருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோம். பாருங்க, இது அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே சர்க்காஸ்டிக்கா, அதாவது எப்படி இருந்திருக்கு, அவங்களை கிண்டல் பண்ற விதமாக அவரிடத்துல ஒரு ஆவிக்குரிய பெருமை இருந்த நிமித்தமாக இதை எழுதுகிறார். அதாவது கொரிந்து சபையார் நினைத்தார்கள், நாங்கள் ஆவிக்குரிய உயரத்துல இருக்கிறோம், அதனால ஒருபோதும் தவறு செய்ய மாட்டோம், எங்களிடத்துல ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்கிறோம் அப்படி என்று அவர்கள் ஆவிக்குரிய பெருமை உடையவர்களாக இருந்தார்கள். அந்த ஆவிக்குரிய பெருமை உடையவர்களாக இருந்த நிமித்தமாக அவரிடத்துல தாழ்மை இல்ல, மன்னிக்கும் குணம் அவரிடத்துல இல்லவே இல்லை. அதாவது விசுவாசிகள் தவறு செய்தால் அந்த மன்னிக்கும் குணம் இல்ல. உடனே என்ன பண்ணாங்க? நீதிமன்றங்கள் உடனே அததான் அவர்களை முக்கியப்படுத்தி அவர்கள் காணப்பட்டார்கள். அதாவது பெருமை நிமித்தம் அவரிடத்துல இந்த பெருமை நிமித்தம் அந்த நீதிமன்றங்களை அவர்கள் நாடினார்கள். அது நிமித்தம் பாருங்க, கொரிந்து சபையாரிடத்துல கொரிந்து சபை உள்ளவர்களிடத்துல தீர்வு, அதாவது உள்ளுக்குள்ளாக அவர்கள் தீர்வு கேட்பதை விட ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளார தீர்ந்துக்கலாம் அப்படி அவர்கள் கேட்கல. மாறாக அவர்கள் என்ன பண்ணினார்கள்? உடனே போய் நீதிமன்றம், உடனே போய் கேஸ் ஃபைல் அந்த மாதிரி போய் விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் படித்தவர்கள், அங்க இருந்தவர்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான்கள், அங்க இருந்தவர்கள் எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு பெருமை, ஆவிக்குரிய பெருமை அந்த சபையாரிடத்துல ஒரு பிரச்சனையாக இருந்தது.